ஆயிடுச்சு. அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இப்போ செய்ய போகிற ரெசிபி என்னென்னா, குழந்தைகளுக்கு தாங்க. சின்ன குழந்தைகள் 6 மாத குழந்தைங்க, 7 மாதம், 8 மாதம் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கன்னு சொல்லி செய்யலான்னு சொல்லி ஒரு ஐடியாங்க. உங்களுக்கு செஞ்சு காட்டுறேங்க. அதுக்கு தேவையானது பாருங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அதை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இதில் அரிசி, சாப்பாடு அரிசிங்க 3 பிடிங்க. இப்படி கைப்பிடி, இப்படி கைப்பிடி 3 பிடிக்கு அரிசிங்க. ஒரு கைப்பிடி பாசி பருப்புங்க. இந்த இடத்துல இது பாருங்க, பாசி பருப்பு. பாசி பருப்பு மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ நல்லா இருக்குங்க, சீக்கிரமாக வெந்துடும். இப்போ போட்டுக்கலாங்க. இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா சாப்பிடாத பிள்ளைய கூட சாப்பிடுவாங்க. குழந்தைங்க, பச்சை குழந்தைங்க இப்போ தான் 6 மாதத்துக்கு மேலேயே அதுக்குள்ளேயே சாப்பாடு ஊட்டிடுறாங்களே. அதனால் கொஞ்சமாக இந்த அளவு போதுங்க. குருமிளகு ஒரு 2 குருமிளகுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 குருமிளகு பொடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரிங்க. அதே மாதிரி இந்த அளவில் பெருங்காயத்தூளுங்க. இந்த அளவில் ஜீரகங்க. இப்போ நல்லா வாசமாக நல்லா இருக்குங்க. நல்லா குழந்தைகளுக்கு இது எல்லாமே மூலிகைங்க, அதனால் ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப நாளாக நான் குழந்தைகளுக்கு சின்ன குழந்தைகளுக்கானது போடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேங்க. எனக்கு அந்த போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி, இன்னைக்கு போட்டே ஆகணும் அப்படின்னு செஞ்சு காட்டுறேங்க. கூட இந்த அளவு தாங்க, சின்ன தக்காளி தான், மினிமி தக்காளி தான், அதில் அரை தக்காளி தான் பாருங்கள். நீங்கள் வாட்டு நிறையா போட்டுறாதீங்க. அது விதையை எடுத்துருங்க. விதையை எடுத்துருங்க. விதையை எடுத்துகிட்டு போடுங்க. விதையை எடுத்துருங்க, விதையை போட்டுறாதீங்க. சீக்கிரமாக வெந்துருங்க. இதெல்லாம் ஒட்டுக்கா வேகும்போது நீங்களே கூட டெஸ்ட்டு பண்ணுங்களேன். தண்ணி பத்தலைன்னா ஊற்றிக்கோங்க, பத்தலைன்னா ஊற்றிக்கோங்க. லைட்டாக மஞ்சத்தூளுங்க, லைட்டாங்க, லைட்டாக பார்த்து பார்த்து போடுங்க. பெரியவங்க சாப்பிட்றது கிடையாது, குழந்தைகளுக்கு, சின்ன குழந்தைகளுக்கு. நம்மளும் சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக தான் இருக்கும். அடிப்பிடிக்குங்க, நல்லா கிண்டிக்கோங்க. லைட்டாக வேகட்டுங்க. லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க, லைட்டாக போட்டுக்கோங்க, நிறையா வேண்டாம். முருங்கை இலை உப்பு, முருங்கை இலை உப்புங்க.
லைட்டாக போட்டுக்கோங்க. உப்பு குழந்தைகளுக்கு நிறைய வேண்டாம், ஸ்டார்டிங்லேயே கொடுக்காதீங்க. வெந்துட்டுருக்குதுங்க பாருங்கள். கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாங்க, ஒரு பூண்டு போட்டு வெந்துட்டுருக்கட்டுங்க. எண்ணெய் ஒரு 4-5 சொட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 4 இல்லைன்னா நெய் ஒரு 4-5 சொட்டு ஊற்றிட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா இருக்குங்க. குழந்தைங்க ருசியாக இருக்குங்க. அது சாப்பிட்றதவே பார்க்கலாம், சாப்பிடும். நல்லா நைஸாக கடையணுங்க. கடையணும் நல்லா. பருப்பு மொத்தை வச்சு கடையணுங்க, அப்போ தாங்க ருசியாக இருக்கும். பருப்பு மொத்தைக்கு ஒரு தனி பெசலுங்க. மிக்சிக்கெல்லாம் பெசல் கிடையாதுங்க, இப்போ தான் பெசல் வந்திருக்குது மிக்சிக்கு. ஃபஸ்ட்டெல்லாம் பருப்பு மொத்தை, அம்மி, ஆட்டாங்கல் இதுதாங்க. ருசியாக இருக்குங்க, நம்மளே சாப்பிடணும் போல் இருக்கும். நெய் கொடுக்கலாங்க. நெய்யோட தேங்காய் எண்ணெய் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா சின்ன குழந்தை எண்ணெய் குழந்தையோ தண்ணி குழந்தையோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. எண்ணெய் நிறைய பிள்ளைகளுக்கு யூஸ் பண்ணுவாங்க. தேங்காய் எண்ணெய் கண்ணை கட்டுவாங்க, குளிக்கும்போது தலைக்கு. அதனால் நான் தேங்காய் எண்ணெய்க்கு தான், நாங்கள் தேங்காய் எண்ணெய் தான் செய்வோங்க. உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேண்டாம் அப்படின்னா, உங்கள் பிள்ளைகளுக்கு வேண்டாம்னா நெய்யை ஊற்றுவாங்க ஒரு 4-5 சொட்டு. செம்மையாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்க அழகாக சாப்பிட்டுடுவாங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஊட்ட பார்ப்போம் பார்த்தீங்களா. இப்போ கடையினங்க, கடைஞ்சால் ருசியாக இருக்குங்க. அதனால தாங்க கடையிறது. நீங்கள் வாட்டில் மிக்சியில் டர்ன்னு போட்டுறாதீங்க, கடைஞ்சால் டேஸ்ட்டுங்க. குழந்தைகள்லாம் நல்லா சாப்பிட்டுக்கணும். அனைவரும் எல்லோரும் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்க வச்சுருக்கிறவங்க எல்லாருமே ட்ரை பண்ணி இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க நல்லா சாப்பிடுங்க. கடைஞ்சிருக்கிறாங்க, இங்கே பாருங்க, கடைஞ்சிருக்கிறேன். கடைஞ்சி தாங்க கொடுக்கணும். கடைஞ்சி கொடுத்தா நல்லா இருக்குங்க, ருசி நிறைய நல்லா இருக்கும். மிக்சியில் போடுறதெல்லாம் கடைஞ்சி கொடுத்தா நல்லாயிருக்கும். உங்களுக்கு எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காதீங்க, எல்லோரும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலு நோட்டிஃபிகேஷன் ஆகுங்க. நன்றிங்க, வணக்கம், பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.